பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வேளையிலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் நன்மையானவைகளை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி? ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்லுவோம், எப்பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு நன்மைகளை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், துன்பங்கள், துக்கங்கள் வந்தாலும் சில வேளைகளில் சத்துருவின் கிரியைகள் நம்மை சூழ்ந்து நம்மை விழத்தள்ளி நம்ம சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நம்முடைய கால் சறுக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை கூடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கி நம்மை கால்களை கண்களின் மேல் நிறுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இல்லையா? அல்லேலூயா. எப்பொழுதும் போலவே இந்த வேளையிலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல ஒரு பழைய பாடலோடு நாம் ஆரம்பிப்பது உண்டு. இந்த வேளையிலும் நல்ல ஒரு பழைய பாடல், கீர்த்தனை பாடல் அல்ல, நல்ல ஒரு பழைய பாடல், எம்பிஏ சாங். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றிய நாம் அவரை பணிந்திடுவோம். எல்லாரும் வாங்க சேர்ந்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் பணிந்து கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கு என்றுமே காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வாக்கு என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம்.
தூங்கிடாமல் உறங்கிடாமல் நிறைந்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ஆமென். அல்லேலூயா. சென்ற நாளில் நம்மை கண்மணி போல காத்த அந்த தேவாதி தேவன், ஆமென், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறதுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் எழுந்திருப்பது அவருடைய கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. வானம் பூமி ஆளுகிற தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை பொருந்தியவர். அவருடைய கிருபை நம்ம மேலே என்றென்றைக்கு மனாதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு நிமிடம், ஒருவேளை ஒரு செகண்ட் கூட நம்மை அவர் மறந்து விட்டால் நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோங்க. அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், காலையிலே ஒரு புல் காலையிலே அது வந்து சாயங்காலத்தில் அது உருந்து போகிறது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபை அப்பேற்பட்ட புல்லாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே என்றென்றைக்கும் அனாதையாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஒரு இசை இந்த ஒரே ஒரு கவியை நாம் பாடுவோமா? அவருடைய கிருபை நினைத்தவாறு, அவருடைய உண்மை, அவருடைய நீதி நினைத்தவாறு. ஆண்டவரே, சென்ற நாளில் கண்மணி போல எங்களை காத்த தேவனே, ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய கிருபை நீதி, உம்முடைய நீதினால் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த தேவாதி தேவனை ஒரு இசை வாய்களை திறந்து ஒரே ஒரு கவியை மாத்திரம் நான் பாடி கர்த்தருடைய மாத்திரை நம்ம நாமத்தை மையப்படுத்தும். அல்லேலூயா. மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவோ கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். எல்லா வாய்வை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய நீதி தயவு, உம்முடைய கிருபைகளை நடத்துகிறது. ஆண்டவரே, அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்து ஒரு விஷயம் துதிப்போமா? ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார். சங்கீதம் 66 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது பார்க்கலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சம் பேசி அடங்குவார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, பூமியின் மீதங்கோ உம்முடைய நாமத்தை உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்க என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் நாம் நம்பிடும் தெய்வம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது, அன்பு பெரிது. வாக்கு தத்தம் பண்ண தேவன், அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அல்ஃபா ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நான் நம்பிடும் தேவங்க. அல்லேலூயா. அவர்தான் நல்ல நமக்கு நேசராய் இருக்கிறார். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லி வேதம் சொல்லி அவ்வளோ அழகான நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவரே நாம் நம்பிடும் தெய்வமாய் இருக்கிறார். அதனால தான் தேவ ஜனமே பாடி போற்றி துதித்து அவருடைய
நாமத்தை துதிங்க, நம்ம எப்பொழுதும் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவன். ஹல்லேலூயா. தீமைகள் நம்மை அணுவதற்கு முன்பாகவே தீமைகளை நம்ம விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில் போகும்போது வரும்போதும் நம்ம என்ன நினச்சிட்டு போவோம், ஒருவேளை திரும்பி வருவோமா வரமாட்டோமாங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை, அவரை நம்பி நம்ம தான் வெளியில் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்பி தான் வெளியே சொல்லுகிறோம். அவர் தான் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற நல்ல தேவன். அவரே நம்ம அடைக்கலாம், அவரே நம் கோட்டை, அவரை நாம் நம்பி இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் என்ன சொல்லும், ஆண்டவரே எனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உங்களை தான் சார்ந்திருப்பேன். எனக்கு உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் உங்களை தான் சார்ந்திருப்பேன். எந்த சூழ்நிலைகள் என்னை சுற்றி நின்றாலும், செங்கடல் போன்ற காரியங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து நின்றால் ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். வேதம் சொல்கிறது, உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மையே நம்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்து தான் எல்லாவற்றையும் செய்வேன், நான் உண்மை சார்ந்திருப்பேன், மனிதர்கள் அல்ல உண்மை சார்ந்திருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்னுடைய இன்ப துன்ப நேரங்களில் ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீதான் என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி நான் பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் தேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரைப் போல மாறிடுவே. மேகத்தில் தோன்றுவார், அவரைப் போல மாறிடுவே. இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. எல்லாரும் வாயிலை திறந்து ஒரு விஷயம் நாம் சொல்லும், ஆண்டவரே என் இன்பமான நேரங்களும் சரி ஆண்டவரே, துன்பமான நேரங்களும் சரி ஆண்டவரே, உண்மையே நான் சேர்வேன் ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே இல்லை, உண்மையே நான் சார்ந்திடுவேன் ஆண்டவரே. நீர் எனக்கு நல்ல நேசராக இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி பாரில் உம்மை சார்ந்திடுவே. என்
வாயில கத்து ஒரு விஷயம் சொல்லுமா? ஆண்டவரே, நீரே நான் நம்பிடும் தெய்வம். ஆண்டவரே இயேசுவே, உண்மையே நான் நம்பியிருப்பேன் ஆண்டவர். இந்த உலகத்துல நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே, ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே, ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். என் துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். அல்லேலூயா. ஆமென். அவர் கடலை உலர்ந்த தரையாய் மாற்றி, வெட்டாந்தரையாய் மாற்றி, அந்த வெட்டாந்தரையிலே நம்மை நடக்க பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெட்டாந்தரையிலே கடந்த பொழுது அவங்க பாடுகிற பாட்டில் என்ன சொல்லணும்னா, கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் நடந்த கடந்தால் அங்கே அவர்கள் களி கூர்ந்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர்களை குற்ற பாடுகிற பாட்டை நாம் பார்ப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட அல்லேலூயா வட்டாந்திரமான இடைவெளியில் நம்மை அல்லேலூயா அந்த இடத்துல நம்மை பசுமை போல மாற்றி, கடல் போன்ற காரியங்கள், செங்கடல் போன்ற காரியங்கள் நம்ம வாழ்விலே நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதில் வெட்டாந்தரையாய் நம்மை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ண தேவன், அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதில் நாம் பார்க்கிறோம், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், ஆமென், நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு காக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நாமம் போற்றப்படத்தக்கது. அல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த உன்னதமான நாமத்தை உடையவர் அவர். 24 மூப்பர்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் பரிசுத்தமுள்ள நாமத்தை உடையவர். கேருபீன் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நாம வாய்களை திறந்து நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறதுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி இருக்கிற இடங்களில் அப்படியே ஆண்டவரை நோக்கி அவர் புகழ்ச்சியோடு அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து என்று சொல்லி சொல்வது போல, ஆமென், ஒரு விசை அவரை நாம் வாயில திறந்து நாம் துதிப்போமா இருக்கிற இடங்களில் அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்த அநேக நல்ல காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தேவாதி தேவன் ஆண்டவரே, நம்மை போற்றுகிற ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம்ப்பா. நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே போற்றுதற்குரியவர், எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த உன்னதமான நாமத்தையுடையவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், பரிசுத்தமுள்ளவர், ராஜாதி ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நல்ல தேவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவாதி தேவனை ஒரு விசை கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நடத்தி வந்து வருகிறது. உங்களுடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி, அல்லேலூயா, மகளை திறந்த ஒரு விசை நாம் துதிப்போம். அல்லேலூயா.
பரிசுத்தரே, நீ ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே, பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. பரிசுத்த, எல்லாரும் வாயில திறந்து சொல்லும், அவர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவர் நீர் ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கு மேலான உயர்ந்த உன்னதமான நாமத்துடையவர் நீர் ஆண்டவரே. உடைய பாதத்தை நாங்கள் வணங்குகிறோப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மையே ஆராதிப்போம். உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மையே ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், உம் நாமத்தை உயர்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்த்திடுவோம் உம் நாமத்தை எல்லா நாமத்திலும். நீரே மேலானவர், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முழங்கிடுமே. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தரென்று, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தரென்று அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே, அறிக்கை செய்திடுமே, உம்மை ஆராதித்திடுமே. இப்பொழுது பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன், உயிர்த்தெழுந்தவர், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமல் இருந்த தேவன், நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளாத தேவன், நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தவைகளாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. நாமும் சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமல் இருந்தீங்க. எங்கள் ஜெபத்தை புறம்பே தள்ளாத தேவன், நெறிந்த நாளிலே முடியாத தேவன், மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன், நம் தேவன் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். புறம்பே தள்ளாத தேவன். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், சோதர செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அருமையான வேலைக்காக, இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சிக்காக உமக்காங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் சோதர செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களுடைய ஜனங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களுடைய கிருபையினால் இறங்கி ஆண்டவரே அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வியாதிஸ்தருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, யாரெல்லாம் ஒரு நோயோடு ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விட்டு விலகாதா, நான் வியாதி நீங்கி நான் சுகமடைவேனா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு துக்கத்தோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்க முடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஒரு சுகத்தை தருவீராக. கர்த்தர் குடும்பத்திலே சமாதானத்தை சந்தோஷத்தை தருவீராக. எத்தனையோ குடும்பங்களில்
ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்குகிற அநேக சூழ்நிலைகள், காரியங்கள், பிசாசனவன் போட்டு அந்த குடும்பத்தை பிரிக்கிற காரியங்கள் உண்டு. அந்த குடும்பத்தில் அப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே, குடும்பத்தை நேசிக்கிற தேவன் என் குடும்பத்திலே சமாதானத்தை, சந்தோஷத்தை தரும் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த டிவி ஊழியர்களை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இவருடைய தேவைகளை நீர் சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு செல்கிற ஊழியமாய் இருக்கட்டும். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஒரு ஊழியமாய் இருக்கட்டும். கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக, தடைகளை எடுத்து போடுவீராக. இன்னும் வல்லமையாய் உமக்கு எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, நீர் மகிமைப்படுங்க முடியாது, நான் மகிமைப்படட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறீர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிக்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் அடுத்த வாரத்திலையும் ஒரு புதிய நிகழ்ச்சியோடு இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் அவருடைய கிருபையும் பலனும் சமாதானமும் சந்தோஷமும் நம்ம ஒவ்வொருவரோடும் உங்கள் குடும்பத்திலும் உள்ள பிள்ளைகள் மேலும் தங்கி இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.